ஸோ ஹேலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு ஃப்ளாஷ் எடிட்ஸ் அண்ட் கேமிங். ஸோ நீங்கள் நம்ம சேனல் எப்படி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறீங்கன்னா, நம்ம லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டுருந்தோம். த கேர்ள் இந்த விண்டோ அப்படிங்கிற கேம் வந்து ஒரு கேம் ப்ளே வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இப்போ அந்த கேமோட கண்டினியூஷன் தான் அந்த கோஸ்ட் கேஸ் அப்படிங்கிற இந்த கேமு. ஸோ அந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கேமில் பயங்கரமாக ட்விஸ்ட்லாம் இருக்கும். ஸோ நம்ம இந்த கேம் ப்ளே நீங்கள் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு போய் அந்த கேம் ப்ளே பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அதில் வந்து ஸ்டோரி ரொம்ப முக்கியம். ஸ்டோரி கண்டினியூஷன் இருக்குது. அதில் பயங்கர ஸ்டன்னிங்கான ஒரு ஸ்டோரி இருக்கும். எண்டிங்கில் பயங்கரமான ட்விஸ்ட்லாம் இருக்கும். ஸோ அதனால் கன்ஃபார்ம் போய்ட்டு அந்த கேம் ப்ளே பார்த்துட்டு வந்து அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ஒரு கேம் ப்ளே பார்த்தா தான் உங்களுக்கு ஸ்டோரி எல்லாமே புரியும். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம நிறைய ரூல்ஸ் தான். ஆல்சோ கீ கோட்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு கேம் கேட்ட மாதிரி மாறுமா. ஓகே, இன்ட்ரோடக்ஷன் முன்னாடி ஹிடன் டவுனில் ஒரு கொடூரமான ஒரு கொலை நடந்துச்சு. அந்த கொலைகாரனை யாருமே கண்டுபிடிக்கல. கடந்த சில நாட்களில் டிடெக்டிவ் ரென் லார்சன் சில அந்த ஏதாவது பாடல் சொல்கிறது ஆஃப்டர் லைஃப்லேருந்து சில ஸ்ட்ரேஞ்சான சிக்னல்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ரெண்டு பேர் பேய் வந்துட்டு போகிற மாதிரி அந்த ரெண்டு பேர் இறந்து போன 2 பேரோட சோல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பீஸில் இல்லை. அவங்க யார் கொண்டா அப்படிங்கிறது ஊருக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போது ஒரு ரெஸ்பான்சிபிளான பர்சன் தான் வந்து அவளை யார் கொலை பண்ணா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாங்க. ரெனுக்கு வந்து இதை பற்றின ஒரு பேட் ஃபீலிங் இருக்குது. இன்ஸ்பைட் ஆஃப் தட் சம்திங் இதையும் தாண்டி அவன் உள்ளே இருக்க அவனோட மனசு வந்து இந்த கேஸ் ரீஓப்பன் பண்ணி இந்த கேஸ் ஒரு எண்டு கார்டை போடணும்னு ஒன்று. இங்கிட்ட நான் இந்த டவுனோட மேப் எங்கேயோ வச்சேன். ஸோ அது எங்கே இருக்குதுன்னு பார்க்குறேன். ஓகே, இங்கே காஃபி ஷாஷேட் இருக்குது, ப்ரொஜெக்டர் இருக்குது, ப்ரொஜெக்டர் ஸ்லைட்ஸ் போடணுமா. ஓகே, மேப் இங்கே இருக்குது. அப்படியே விட்டு போட்டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த டவுன். ஆல்ரைட். ஐயோ, சாரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஆகி தெரியாமல் ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோக்கு ஆயிடுச்சு. ஓகே, இப்போ மட்டர் ஹவுஸ்குள்ள போக முடியும். மியூசிக் எப்படி இருக்குது பாருங்களேன். அவங்க டாக்டர்மா வேறு லெவலில் டெவலப்பர்ஸுங்க. ஓகே, நம்ம லாஸ்ட் கேம் நம்ம வந்து இந்த ஒரு ரூமில் மட்டும்தான் விளாண்டுருப்போம். பட் இந்த வாட்டி நம்ம இந்த ரூமையும் தாண்டி வட்டத்துக்கு போகணும். சஃபால் அவனால் இப்போ எடுத்து முடியுமா. லாஸ்ட் கேம்லாம் வந்து வேறு மாதிரி இருக்கும். என்னடா இது, என்னடா இங்கே வைக்க முடியுது. அப்புறம் வேறு என்ன போட்டுட்டு இன்னும் உள்ள பூச்சிலாம் வந்துட்டு இருக்கு. ப்ரோக்கன் பாட்டில் வித் டெர்மைட்ஸ் இன்சைட். டெர்மைட்ஸ்னால் என்ன சொல்கிறது, கரையான் அப்படின்னு சொல்லுவாங்களா. அது இப்போ கரையான்லாம் வந்து விட்டு தின்னும். ஆனால் நீங்கள் போட்டோன்னா இப்போ இது ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே நம்ம இந்த சைட் போட்டிங்கன்னா இது நமக்கு இல்லையா. சரி, நம்ம இங்கே போய் பார்ப்போம். என்னடா இது திடீர்னு நமக்கு பின்னாடி போடு. என்ன சரி இன்னும் பெரிய நிறைய லாக்ஸ்லாம் இருக்கு. இன்னமும் அங்கே என்னமோ போன மாதிரி இருந்துச்சு. இப்போ இங்கே என்னமோ இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ரைட் சைடு இருக்கும், போய் பார்ப்போம். அம்மா இது நமக்கு இங்கே ஒரு புக் இருக்குது. பட் இல்லை ஒரு லாக் நம்ம வந்து ஓப்பன் பண்ணோம். பார்க்கலாம். ஏதோ பியானோ சவுண்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஏதோ பியானோ கேட்க வச்சுட்டா நம்ம ரீச் பண்ண முடியும். நம்ம லெஃப்ட்டில் இருக்கிறோம். தெரியும் என்னடா இது ஜம்ப்ஸ்கேர் கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ இங்கே மேலே ஓகே நமக்கு ஏதோ ப்ளூ கிடச்சிருக்கு. இந்த சைடு லாக் இருக்குது. இந்த சைடு நமக்கு ஏதோ லாக் இருக்குது. இங்கே ஏதோ இன்சர்ட் பண்ணால் நம்மளால் டாக் முடியும். இப்போ நம்ம அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு லாக்லாம் இருக்குது. இந்த சைடு இங்கே என்ன ப்ரோக்கன் பார்ட் மாதிரி இருக்குது. ஓகே, நம்ம இப்போ ப்ளூ வச்சு நம்ம எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ண முடியும். கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். இங்கே மேலே போகணுமா இல்லை எந்த சைடு போகும்? ஒருவேளை இந்த சைடா? சரி, கரெக்டாக போயிடுச்சு. இப்போ இது இங்கே இல்லை, இது இங்கே வரும்.
ஓகே இங்கே கரெக்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிட்டு அதுக்கு மேலே நீங்கள் செட் பண்ண முடியும். எந்த மேட்ச் ஆகும் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மீட்டு முடிச்சிடலாம். என்ன இது எங்கே செட் ஆகிடுது? ஏதோ ஃப்ளாஷ் சர்ஃபேஸ் மாதிரி இருக்குல்ல. இது ஃபஸ்ட் நம்ம வீடு செட் ஆகும். நம்ம ஓட்டலாம் ஒரு ஐடி இந்த சைடு வருவோம். எஸ் இது கரெக்டாக இருக்குது. நம்ம இது எனக்கு தெரிஞ்சு இது வண்டி இந்த சைடு தான் வரணும். ஓகே எனக்கு தெரிஞ்சு இதான் இந்த சைடு. ஓகே கரெக்டு இங்கே. ஓகே அதுவும் கரெக்ட். இப்போ நம்ம டூர் இந்த சைடு போட்டோம்னா இன்னும் கரெக்ட். அதில் இங்கே இந்த பாட்டெலாம் வர முடியும் உங்களுக்கு. அப்புறமா ஆமா இங்கே என்னன்னா என்னோட ஆண்டை பண்ணி உட்காந்துருக்கா. ஓய் இப்போ நான் ட்ராவல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே ஏதோ பீஸ் இருக்குது. இங்கே ஏதோ போர்டு இருக்குது. ஆனால் நீங்கள் வச்சுருவோம். ரைட் நெக்ஸ்ட் என்ன? சரி இப்போ இங்கே இருக்க லாக்ஸ்லாம் போவோம். அப்போ தான் நமக்கு ஏதாவது ஹிண்ட் ஆச்சுன்னா நம்ம பண்ண முடியும். ஏன்னாடா ஆரோ ஆக்ஷன் மாதிரி இருக்குது. இங்கே ஏதாவது பிக்சர்ஸ் முன்னாடியே பாட்டெலாம் இல்லை ஆக்ஷன் இருக்க மாதிரி காமிக்குமா? இங்கே பாரு ஏதோ பிளான் க்ரோ ஆகுற மாதிரி இந்த சைடு எல்லாமே இருக்குது. இங்கே ஒன்று இருக்குது. நிறைய இங்கே கூட இங்கே ஒன்று இருக்குது. ஒரு இது ரூமில் போனால் இதுக்குள்ளே ஒன்று இருக்குது. அது வந்து கீழே ரூட்ஸ் டெவலப் ஆகுது அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இதான் இந்த சீட் தான். ஃபஸ்ட்டு சீட் போடுறது அப்படின்னா டவுனு. நமக்கு ஃபஸ்ட்டு பிளான்ட் எந்த மாதிரி ப்ராசஸில் வருமோ அந்த இப்போ இது ஃபஸ்ட்டு டவுன் அப்படின்னா. ஸோ இது செகண்ட் நமக்கு என்னென்ன சீட்லேருந்து கீழே ரூட்லேருந்து நமக்கு நிறையா வரல. அது வந்து அப்பு கீழே மேலே. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன இது இப்போ இது லாஸ்ட் வரும். நமக்கு இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா நமக்கு ரைட் சைடு. ஐயோ ஃபஸ்ட்டே ரைட்டில் தான் இருந்துச்சு. இப்போ நான் இதுக்கு வந்து நமக்கு லெஃப்ட் வரும். கரெக்டாக ஓப்பன் ஆயிடுச்சு. நான் ஒரு பல்ப் இருக்குது. இதுடா 1 இப்படி அமௌண்ட் இருக்குது. நம்ம 2 போட்டு இப்படி அமௌண்ட் இருக்குது. என்னது நமக்கு 3 லாக்கில் ஏதோ நம்ம வந்து வெறும் 20 வெறும் உனக்கான ஆன்சரு. ஆனால் எடுக்கிற ஆன்சரு இது 3 இருக்குது அப்படின்னா ஏதோ 3 ட்ரீ ஆன்சர் போடுற மாதிரி ஒரு லாக்கு. ஒரு லாக்கு கணக்கு இல்லை. ஆமாம் ட்ரீ. ஆமாம் 3 ஆன்சர் தேவைப்படுற ஒரு லாக் ஒன்று இருக்குது. அது என்ன லாக்கு? சரி ஃபஸ்ட்டு இந்த பல்ப் வச்சு என்ன பண்ணணும் பார்ப்போம். ஓகே இங்கே ஒன்று இருக்குது. இது எப்படி போட்டுடலாமா? இருக்குது. சரி ஓகே விடுங்க. வேறு 2 நம்பர் வச்சுருக்கோம். இப்போ வீட்டுக்கு போயிட்டு 2 சைடு வச்சுட்டு கீழே இன்னும் ஒயர் தேவைப்பட்டா மேலே இது பார்க்க கிராக் பண்ணுவோம். 3 லாக்கு வைப்பது கைஸ். ஒன்றை கைஸ் இந்த புக்குக்கான லாக் இது அப்படின்னா நமக்கு இதில் 1 போட்டிருக்கு அப்படின்னா நமக்கு இது. ஓகே ஃபஸ்ட்டு லாக் வந்துட்டு நமக்கு இது. ஓகே போட்டாச்சு. செகண்ட் ஒன்று இல்லை 2 போட்டிருக்கு. இல்லை வந்து வேவ் லைன்ஸ் மாதிரி இருக்குது. செகண்ட் வந்து வேவ்ஸ். ஓகே தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த என்னமோ ஒன்று இருக்குது. ஏதோ ஒரு சென்டர் மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வேறு போர்டு நோட்டு வருது. இப்போ போட்டாச்சு. டெட்டின்னு என்னமோ ஒன்று இருக்குது. ஸோ இந்த டைரி அரைச்சிருந்தாலும் அதோட 2 சிப்ளிங்ஸில் என்ன இது மாத்திரம்ல இது என்னது தெரியலையே. இது என்னமோ நமக்கு வந்து காமிக்குது. இங்கே ஏதோ ஒரு பேஜ் இருக்குது. இதை வர பாருங்க. இது என்ன 6 6 6 6 6 பல்ப்பு. எஸ் பல்ப்பு. பல்ப் தான் நமக்கு வந்து 6 இருக்குது அப்படின்னா நமக்கு இது வந்துட்டு இப்படி இருக்குது.
இதை வந்து இப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு இங்கே பாருங்களேன், இது கீழே இருக்குது அப்படின்னா இதில் வந்து லெஃப்ட் சைடில் மட்டும்தான் அந்த பல்ப் இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் பார்த்திங்கன்னா மேலே ரைட்டு அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இது வந்து இங்கே நெட்டில் வந்து மேலே ஒன்று ரைட் சைடில் ஒன்று அப்படின்னு இருக்கு. அது இன்னும் ஒயர் கிடைக்கலையே. இப்போ ஒயர் எங்கே இருக்குன்னு ஓகே பண்ணல. இதை பார்ப்போம். இதில் என்ன இருக்குது? வெயிட் பண்ணுங்க. இந்த சிம்பிள்ஸ் இங்கே பார்த்த மாதிரி இருக்கு. இங்கே பாருங்களேன். ஓகே, இந்த சிம்பிள்ஸ் தான் இங்கே நமக்கு இங்கே இருக்குது. இந்த ரோபோட்டில் இருக்குது அப்படின்னா இல்லை நமக்கு நம்ம இப்போ கிளிக் பண்ணால் உங்களுக்கு லைட் ஆகும். அப்படின்னா நமக்கு இங்கே வந்து தெரியாமட்டேன். ஃபஸ்ட்டு நமக்கு இங்கே இது வந்து லைட்டாக இருக்கா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த இது லைட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இது சர்க்கிள் லைட்டாக இருக்குது. ஓகே, நம்மளால் ஓப்பன் பண்ணிட்டோம். பென்சில் இருக்குது. என்னவோ அந்த ப்ரோக்கன் கிளாஸ் ஓகே, நம்ம இப்போ 4 விஷயம் இருக்குது. இப்போ அந்த ப்ரோக்கன் கிளாஸ் பீஸை நம்ம ஃபஸ்ட்டு போய் செட் பண்ணிடலாம். இது எங்கே என்ன சைடு விட்டா? ஓகே, நமக்கு இன்னும் ஒரே பீஸ் தான் தேவைப்படும். இப்போ அப்படியே நம்ம இந்த சைடு வந்தோம்னா நமக்கு இன்னொரு பென்சில் இருக்குது. பென்சில் வச்சு கேட்க முடியுமா? ஓகே, நம்மளால் பண்ண முடியுது. ஸோ இது நமக்கு ஏதோ ஒரு லாக்கு தான் வச்சுருக்கு. இப்போ அந்த லாக் என்ன அப்படி பார்ப்போம். இங்கே இருக்குது ஏதோ ஒரு லாக் இல்லையே. எப்படி இதா? எஸ், இது அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஃப் பிளாக்கு டாப்பில் இருக்கணும். கரெக்டாக? எஸ், பிளாக் டாப்பில் இருக்கணும். ஓகே, பிளாக் டாப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஹாஃப் லெஃப்ட் சைடில் பிளாக் இருக்கும். ஓகே, போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து மிடில் மட்டும் பிளாக் இருக்குது மாதிரியா. ஓகே, முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, இந்த ரைட் சைடு மட்டும் நமக்கு வந்து பிளாக் இருக்கும். ஓகே, முடிச்சாச்சு. இதுல பார்த்தீங்கன்னா மட்டும் 3 விஷயம் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட் நமக்கு இன்னொரு டைரி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நமக்கு இங்கே விளாட்றதுக்கான ஒரு காயின் ஒன்று கிடச்சிருக்கு. இந்த டைரிக்குள்ளே நடக்கணும். இது என்னது தெரியலையா? ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சைடு ஏதாவது நமக்கு எழுதணும். இது பண்ணுங்க. இது நமக்கு ஓகே, நமக்கு இங்கே ஏதாவது ஒரு இங்கே நம்ம இது போட்டோம்னா ஒரு டெடிபேர் கிடச்சிருக்கு. இதுக்கான ஒயர் வேணுமே. ஒயர் எங்கே இருக்கும்? ஓகே, ஃபஸ்ட் நம்ம போய் பார்ப்போம். என்னமோ மீன் வச்செல்லாம் காமிக்கிது. மீன் நமக்கு ஃபிஷ் டேங்க் இருக்குது. இது என்ன இது என்னமோ நமக்கு ஒன்று காமிக்கிறேன். நான் என்னென்னு புரிய மாட்டேன். வெயிட் ஒரு நிமிஷம். நம்ம கிளாக்கு மட்டும் நமக்கு இப்போ ஒரே ஒரு முள் இருக்குது. அப்போ இதில் 2 முள் நமக்கு தேவை. இப்போ இதில் காரேஸாக பாட்டா இந்த மாதிரி தான் இதில் பாட்டோம்ல இந்த மாதிரிலாம் நமக்கு இது வருது. அப்படின்னா நமக்கு இது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கணும். ஆனால் 6ல் தான் நமக்கு அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக மணி ஒரு 2 இது நமக்கு தேவை. அந்த மாதிரி 2 இது நமக்கு கண்டுபிடிக்கும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு நெக்ஸ்ட்டு இப்போ வேறு என்ன போடணும் தெரியலையே. சரி, சும்மா வச்சுட்டு போய் பார்ப்போம். இப்போ நமக்கு வேறு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு தெரியல. இப்போ நெக்ஸ்ட்டு பிளாங்காக இருக்கும். இந்த சைடு போயிட்டு என்னமோ நமக்கு வந்து என்னமோ நமக்கு இது தேவை. என்ன இப்போ ஆன் ஆஃப் பண்ண முடியும். ஆனால் இப்போ இந்த இடத்துல நமக்கு இப்போ இங்கே ஒரு ஒயர் தேவையே.
இந்த சைடு எங்கேயாச்சும் தான் வரும். ஓகே, நமக்கு இங்கேருந்து ஒரு ஒயர் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இது கொண்டு போய் நம்ம இங்கே வச்சு பார்ப்போம். இப்போ நம்ம இதை ஆன் பண்ணியாச்சு. இப்படியும் மேலே போயிட்டு மேலே இருக்கிற ஆன் பண்ணலாம். ரைட்டு. ஓகே, இந்த இங்கே நமக்கு இந்த கேர்ள் இந்த வேணுமா கேர்ள் இந்த மிரரா என்ன அவளுக்கு கேட்குறா? கேட்குறா அவளுக்கு என்ன வேணும்? ஒய்ஃபை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஐபிஎல் சீசன் போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிசி வர்சஸ் ஜிடி, அதாவது டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் குஜராத் டைட்டன்ஸ். ஸோ நீங்கள் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு இவனுக்கு என்னமோ தேவையா? டெடி பேர்? ஓ, இதான் தேவையா? கரெக்டாக எடுத்துக்கிட்டா. நெக்ஸ்ட்டுண்ணா 731-806. ஒரு ஃபோனில் போடணுமோ? வரும் 731-806. என்னென்னமோ சவுண்ட் வருது. மேபி இந்த இதுக்கான என்னவாச்சும் இருக்குமோ? ஓகே, இதான் நமக்கு வந்து ஆக்சுவலி நமக்கு வருது. ப்ளஸ் வால்யூம் மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக வச்சுக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம எல்லாத்தையுமே வந்து இப்போ போடணும். இதை ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிச்சு. கணக்காக கொடுத்து நமக்கு 1 கீழே இல்லை, இந்த மாதிரி லெஃப்ட் சைட்லேருந்து 1 வந்தோம். இப்போ 7 2 இந்த மாதிரி நாங்கள் புஷ்டம்
பார்த்தா நமக்கு இங்கே 8 இல்லையா? என்னடா பண்றீங்க? வீட்டுக்கு போயிடலாமா? பேசாம ரெடி பண்ணுவோம். வர மாட்டேங்க கட் பண்ணிட்டு sí. இது கொண்டு போய் இங்கே கனெக்ட் ஓகே இங்கே என்ன போட்டுருங்கன்னா இது வந்து
என்ன நடக்குதுங்க? எனக்கு க்ளோ ஆகிற மாதிரி இருக்கு. என்ன இது மீன்லாம் வேற மாதிரி ஆயிடுச்சு. ஓ இன்னும் தொடக்காத லாக் ஏதாவது இருக்கா? சிங்கம் ஒன்று இருக்கு. நமக்கு இந்த நோட் புக்கில் என்ன போட்டுக்கலாம்? ஓகே பண்ணா இந்த ஆர்டர் தான் ஓகே பண்ண இது பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மீன் வந்து நமக்கு இங்கே என்ன போட்டோம்னா அந்த பச்சை கலர் மீன் தான் ஃபஸ்ட் மீன். ஸோ வரலன்னு பார்த்தீங்கன்னா வேவ் மீன் போட்டுருக்கு. சூப்பராக உள்ளமாக இருக்கிறதுல இவங்க ஸ்பைஸ் நெக்ஸ்ட் மூணோட நீளமான மீன் தான் இருக்குது. நீளமான மீன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டாட்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3. ஓகே டாட் 3 டாட்ஸ் 3. டோக்கன்ஸ்லாம் மூவ் பண்ணுற மாதிரி இருக்குது. இங்கே பார் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். ஃப்ளைட் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஓகே எனக்கு பிடிச்சிட்டேன். 4 இருக்கலாம். இங்கே இதை பார்த்தோம்னா இங்கே ஒரு 4 இருக்குது. அதில் வந்து நம்ம ரெட்டை பார்த்தோம்னா ரெட்டு தான் டாப்பில் இருக்குது. ஸோ அது லெஃப்ட் சைட் டாப்பில் இருக்குது. அது கீழே ஸோ அந்த ஆர்டர் இருக்கும். போயிட்டு என்னது ஓகே எங்கெல்லாம் பண்ணிங்கன்னா பிங்க் காயின் ஓகே வந்தாச்சு. பெட்டரு ப்ரொஜெக்டர் ஸ்லைட்ஸ் ஓகே நம்மளால் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு ஸ்லைட்ஸ்லாம் போட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். இது என்னன்னா அந்த பையனோட ஃப்ரெண்டு யாரோட டேன் அவன் தான் டேன். ஸோ இவன் வந்து அந்த பையனோட ரொம்ப க்ளோஸாக இருக்கான். ஸோ டேனுங்கிறது அந்த விக்டிம்மு அதான் இந்த வயசில் இருக்கிற ரெட் கலர் குட்டி. ஸோ அவன் கூட இருக்க இந்த பையன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கான். ஸோ இப்போ அவனோட அட்ரஸ் இந்த ஃபோட்டோவில் போயிடு. இப்போ நாங்கள் போயிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த மேப்பில் அவனையும் மார்க் பண்ணுறாரு. வீடு பேர் லியான். ஸோ லியானோட வீடு லாஸ்ட் ஓகே எல்லாம் சொல்லிட்டு சேர்ந்து நிறைய இடத்துக்கு போயிருக்காங்க. ஓகே இப்போ நம்ம மேப்பில் அவன் வீட்டுக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம். பேச முடியும். வெளியே போ. ஓகே இந்த யாராச்சும் வந்து அவங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுவாங்க. அவங்களோட நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதை மண்டருக்கு முன்னாடி கூட அவங்களாம் இடம் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது வீட்டுக்குள்ளேயே வந்து அவங்கள பூட்டி வச்சுக்கிட்டு ரொம்ப சேஃபாக இருந்தாங்க. சேஃபாக இருக்க பார்த்தாங்க. ஸோ அவங்க வீடு பக்கத்தில் ஒரு ஆள் அடிக்கடி போயிட்டே இருந்தான். அதுக்கப்புறமா அவங்க வீட்டில் வந்து நிறைய நிழல்கள் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் அப்படிலாம் பாட்டாக சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து கொஞ்சம் அந்த இறந்து போகிற நாளுக்கு கொஞ்சம் நாள் வரைக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து ஆக்ட் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட யாராவது வந்து ஸ்ட்ரேஞ்சாக இருக்கணும்னு சொன்னாங்க நடிகங்க. ஆமாம் அவங்க எப்போயாச்சும் தான் வீட்டை விட்டு வெளில போனாங்க. அவங்க வந்து ஏதோ அவங்க ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே வீட்டுக்கு வந்தாங்க.
ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப சோஷியபிள், அதாவது எக்ஸ்ட்ரோவர்ட்ஸாக இருந்தாங்க. ஆனால் ஒரு இடத்துல ஒரு நேரத்தில் இருந்து அவங்க ஃபுல் பிஹேவியர் சேஞ்சிருச்சு. அவங்க ரொம்பவே டிஃபென்சிவாக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, இப்போ லெட்டர் என்ன சொல்லுது? இது ஓன்ட் அப் இல்லை அப்படின்னு இருக்குது. அதுக்கு என்ன மீனிங்? கோ அந்த சிமெண்ட்ரிக்கு போனது என் ஐடியா தான். அவங்க இறந்து போனதுக்கு கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி நாங்கள் சிமெண்ட்ரிக்கு போனோம். ஒரு நாள் நைட்டு சிமெண்ட்ரிக்குள்ளே போனோம். சிமெண்ட்ரினா கல்லறை, அதாவது சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ஐயோ இவ்வளோ நேரம் நான் இது வாலியும் அடிக்க வச்சுட்டு பேசிட்டு இருக்கேன். அவங்களுக்கு கேட்டிருக்குமான்னு தெரியல, சாரி. அதுக்கப்புறமா அவங்களாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பயந்து ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் கடைசியாக அவங்கள எப்போ பார்த்தீங்க? அந்த அவங்க இறந்து போன நாளுக்கு முன்னாடி அவங்க வீட்டுக்கு ஒரு புக்கு ஒன்று எடுத்துகிட்டு போனான். அந்த புக்குக்குள்ளதான் இது இருந்துச்சு. இது என்னன்னு எனக்கு சுத்தமாக புரியல. ஆனால் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, இப்போ நம்ம எங்ககிட்ட பேசின இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம திரும்ப மர்டர் ஹவுஸ்க்குள்ளே போகலாம். இப்போ நான் எதுக்கு மர்டர் ஹவுஸ் போட சொல்கிறேன்னா, நீங்கள் பாருங்களேன், இது இருக்கா செட்டாக இருக்கு பாருங்க. ஓகே, 1 2 3 4 1 2 3 4. ஓகே, இப்போ நம்ம ரூம் ஓப்பன் ஆகிடுச்சு. ரூம் டாக்கு கூட என்னடா லாயர்ஸா தெரியல எது என்னன்னு. ஓகே, என்னமோ நமக்கு இங்கே இருக்குது என்னன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்வாடை போய் பார்ப்போம். இது உள்ள என்னமோ ஒரு போட்டிருக்கு. அது உள்ள இதுவாக இருக்கா? ஓகே, அப்போ இதுக்கும் இருக்குது, சம்மந்தம் இருக்குது. இங்கே என்னமோ ஒரு பைரட் சிம்பிள் மாதிரி. இங்கே ஷூஸ் இருக்குது. இது உள்ள ஓகே, என்னமோ ஒரு கீ இருக்குது. ஆனால் ஒரு ரீச் பண்ண முடியாது. ஏதாவது கீ மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ரீச் பண்ணிடுறாங்க. என்ன இருக்கும் நமக்கு? இப்போ வெளில போயிட்டு நமக்கு யாராவது கிடைக்கிறாங்க. இருக்கும் ரூம்ஸ்குள்ள ஏதாவது இருக்கு நமக்கு. ஒன்றும் அப்படி நமக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை. ஆனால் நம்மளுக்கு இப்போ தேவை. என் ட்ராகுலேருந்து எல்லாத்தையும் எடுத்துட்டேன். நான் எல்லாத்தையும் எடுத்துட்டோம். பட் இன்னும் சொல்லிட்டா வெளில போயிட்டு இல்லை என்னமோ இடிக்குது. இப்போ நம்மளுடைய ஏதாவது வச்சு எடுத்துக்கலாமே. இப்போ சாவியை எட்டாலும் வயிறு தொடர முடியும். ஆனால் இப்போ ஆமாம், இந்த பேர் ஆஃப் பிளேயர்ஸ் இருக்குது. இதை வச்சு நம்ம என்னமோ ஒன்று பண்ணணும். இப்போ நம்ம அடினாலும் கவனிக்கணும். முதல்ல ஃபஸ்ட் இதை வச்சு என்ன பண்ணணும் அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு மேலே நல்லா அடப்பே கண்டுபிடிக்கணும். Wait a minute. செட் ஆகுது. இங்கே ரூமே இல்லை. இப்போ என்னமோ தேவை. ஆனால் இப்போ நமக்கு எங்கே இருக்குது? என்னமோ தேவைங்க. ஆனால் இப்போ என்ன தேவை புரியலையே. மறந்துட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு அதுவுமா போயிருக்கோம். இது ஆஃப் பண்ணும்போது ஒரு இதுவரை போனது ஒன்றுமே புரியல. எங்கே நடடா இருப்பேன் இப்போ? Wait. இப்போ நம்ம இதை எப்படி இருக்கிறது? என்னடா என்னடா எப்படி பண்ணுறீங்க? என்னமோ ஒன்று எடுக்க மறந்துட்டோனுங்க. ஆனால் என்னன்னு புரிய மாட்டேங்குது. அங்கே இப்போ இங்கே என்ன ஷூஸ் தானே இருக்குது. என்னடா இருக்குது? ஷூ லேஸ் வச்சுருக்க மாதிரி இருக்கும் இல்லையே.
பிரியனரு என்னன்னு தெரியலையே. நான் அடிக்கட்டிலேருந்து கம்மியாக வரைக்கும் நம்ம அரேஞ்ச் பண்ணுமா? என்ன என்ட்டுன்னு தெரியல. சரி ஓகே இருங்க. சரி நான் அடிக்கட்டிலேருந்து கம்மியாக வரைக்கும் நம்ம அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுவோம். கரெக்டாக இது அப்படியே கிராஜுவல் டிக்ரீஸ் ஆகாமல் இருக்குது. டிக்ரீஸில் இன்க்ரீஸ் ஆகலாம். சரி என்னடா குழப்பிங்க. இப்போ என்னடா பண்ண நான் ஒன்றுமே போடலைங்க. I'm stuck here. எவ்வளோ நம்ம வந்து கேம் பிளே ஆகிட்டு. ஓகே 35 மினிட்ஸ் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. இப்போதான் அந்த கேம் பாடி கூட முடிக்கல. நம்ம இப்போ தான் பாடி முடிச்சிருப்போம்னு நினைக்கிறேன். பாடியும் முடிக்கல எனக்கு தெரிஞ்சு. சரி ஓகே நம்ம பேசாமல் நம்ம பார்ட் 2 கேம் பிளேயில் நம்ம வந்து மீதி சந்திக்கிறாங்க. ஓகே டாட்டா பை சி யூ ஃப்ரெண்ட்ஸ் பை.